நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். சோ இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பத்தி டீட்டெயிலா சொல்லதான் நான் வந்திருக்கேன். ஓகே, ஸ்டார்டிங்லயே எப்படி சொல்றது, படத்தோட பேரே வித்தியாசமா இருக்கு. ஜின் த பெட். ஜின்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜின் அந்த காலத்துல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அது ஒரு பேய், இந்த ஜாடிக்குள்ள மூடி வச்சிருப்பாங்க, வெளியே வந்தா நம்மளுக்கு வரலாம் கொடுக்கும். அந்த மாதிரியே ஒரு பேய் தான். ஆனா இது பெட். ரொம்ப அழகா கியூட்டா கதையை ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆத்தா ஆடு வளர்த்தா, கோடி வளர்த்தா, அதை வளர்த்தா, இதை வளர்த்தாடு. ஆனா இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு பேயை வளர்த்திருக்காருங்க. அதுவும் அந்த பேய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற மாதிரி ஒரு டெரர் பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு, ஐயோ என்னால முடியல. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே சொல்ல, நம்மளோட இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி.ஆர். பாலா. ரொம்ப சூப்பரா அழகா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி நிறைய விஷயத்துல நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன், இப்ப வர டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா எடுக்கிறாங்கன்னு. அந்த வகையில இடம் பிடிச்சிருக்கவர் தான் நம்ம டி.ஆர். பாலா. ஸோ இந்த கதை வித்தியாசமான ஸ்டோரி இருக்கு. இது ரியலிஸ்டிக்கான ஸ்டோரின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஹீரோவா பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் முகின் தான் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பவ்யா திரிகா. ஓகே, இவங்க ரெண்டு பேர் பேரிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இவர் மலேசியால ஒரு சிங்கரா இந்த பப் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இங்கெல்லாம் நிறைய பாடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் கதை போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இவரோட விசா முடிஞ்சிருச்சு. ஸோ சென்னைக்கு கிளம்புற மாதிரி இருக்கு. அப்படின்னோடனே ஊருக்கு ஃபேமிலிக்கு எல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆன்டிக் ஸ்டோருக்குள்ள போறாரு. ஸோ அங்க போனவொன்னே அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அது என்ன பாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னோட பாக்ஸ். பார்க்கும்போதே ஒரு அட்ராக்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய தாய்த்து அதெல்லாம் மந்திரிச்சு இருப்பாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு பேயை உள்ள அடைச்சு போட்டு அதுக்கு மேலதான் தாய்த்து போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் தான் இங்கேயும் வந்திருக்கு. இது இந்த பாக்ஸ் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லக் இருக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவரு பேசிக்கிட்டே இருக்கும்போதே இவருக்கு ஒரு போன் கால் வரும். உடனே 5 லட்சம் ரூபாய் வின் பண்ணதா சொல்லியிருப்பாரு. ஓகே, இந்த பாக்ஸ் நம்மளுக்கு உண்மையிலேயே லக்கு அப்படின்ட்டு இந்த பாக்ஸை சென்னைக்கு கிஃப்டா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போகும்போது இவங்களுக்குள்ள ஆல்ரெடி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல. ஸோ கிளம்புறது அதுல இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்டா இருப்பாங்க போல இருக்கு. ஸோ அங்க சென்னை ஏர்போர்ட்ல வந்துட்ட பிறகு ஹீரோயின் லுக் விடும் போது அந்த ஆட்டோமேட்டிக்கா சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த டைம்ல சென்னையில ஃபர்ஸ்ட் அறிமுகமாகிறது நம்ம பாலசரவணன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய படங்கள்ல நல்லா காமெடியா சூப்பரா பிளே பண்ணியிருப்பாரு. அதே அளவு இந்த படத்துலயும் ரொம்ப அழகா பிளே பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் படத்துக்கு இன்னும் பலம் சேர்க்குதுன்னே சொல்லியிருக்கலாம். ஸோ பாலசரவணன் சூப்பர். அவரோட ஃபேமிலியில இன்னும் சில பேர்கள் இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இமான் அண்ணாச்சி சார் அப்பாவா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. வினோதினி மேம் பிரெக்னன்ட் லேடியா இருக்காங்க. வடிவுக்கரசி மேம் அந்த பாட்டி கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜார்ஜனா அவரும் ரொம்ப சூப்பரா பிளே பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் அவரோட குடும்பமே டிராவல். ஆனா இந்த இடத்துல எல்லாரோட மனசையும் ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, தட்டி போட்டு கயிறு கட்டி அப்படியே இழுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜின். ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஊர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இந்த மாதிரி ஜின் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேய் எல்லாருக்கும் ரொம்ப லக் கொடுக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரிலாம் பில்டப்லாம் சொல்லும் போது அந்த பேய் ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. அந்த பாதம், அந்த கை, அதெல்லாம் பாக்குறீங்கன்னா அப்படியே ஒரு பயமாவே அப்படியே திகில் ஊட்டுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி நம்மள பயம் பிடிச்சி வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அப்படியே ரிவெஞ்ச் வேற லெவல். அது வேற லெவல் என்ன, அந்த மோட்டு பட்லு எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, அதுல அந்த வாய்ஸ் எப்படி இருக்கும் அவங்களோட வாய்ஸ், அதே மாதிரி நம்ம ஜின்னுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜின் வரும்போது அது பேசும்போதெல்லாம் செம காமெடி, ரொம்ப நேச்சுரலா. எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஜின்னு வேணும்டா, எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெட் இருந்தா நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோ, நல்லா சப்போர்ட் பண்ணும், அந்த மாதிரி எல்லாருக்கும் பொறாமப்பட வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருந்தது. ஸோ எனக்கும் அந்த ஜின்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டருக்கு தான் சொல்லணும், அரைச்சமாவே அரைக்காம வித்தியாசமான ஒரு ஸ்டோரி அழகா கொடுத்துருக்காங்க. படத்துக்கு இன்னும் பலன் சேர்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் வாவ், குட்டிமா அந்த பாட்டு as usual ஆல்ரெடி வேற லெவல் ஹிட். பட் இந்த படம் மூலியமா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா இடத்துலயும் மியூசிக் ரொம்ப எந்த இடமும் குறை சொல்ற மாதிரி கிடையாது. எல்லா இடமே சூப்பரா இருக்கு. பட் இந்த அளவு போயிட்டு இருக்கும் போது செகண்ட் ஹாஃப்க்கு மேலதான் வேற ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா நம்ம லவ் மூட்லயே போக முடியாதுல்ல.
அதே மாதிரி பேயும் வந்து காமெடி ஃபன்னு சொல்லியாச்சு. சோ அப்படியே ஸ்மூத்தா போன அப்படி இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது வேணும். சோ அந்த இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஒரு வில்லனை கொண்டு வந்து இறக்குறாங்க. சோ அந்த வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் அதை வந்து தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக வில்லன், அப்புறம் வந்து ஒரு பேர் என்ன ராதா ரவி சார், இவங்க எல்லாம் ஒருத்தர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மன் அவரை வந்து கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோயின் வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்துட்டு அவங்க கோமாக்கு போயிட்டாங்க, இவங்க அடிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் யார் கைக்கு போச்சு, அவர் செத்துட்டாரா, அதாவது நெல் ரவி சார் அவர் தான் வந்து ஆர்கே ஹாஸ்பிட்டலோட எம்டி, அவர் இறந்துட்டாரா, இந்த ஹாஸ்பிட்டல் யார் கைக்கு போச்சு, இவங்கெல்லாம் திட்டம் போட்ட மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல வந்து ராதா ரவி சாரும் அவங்க ஃபேமிலி அந்த பையனும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்களா. ரெண்டாவது இந்த டைம்ல இந்த ஜின்னும் நல்ல ஜின்னு கெட்ட ஜின் ரெண்டுமே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா ஒரு குட்டி பிளாஷ்பேக் இருக்கு. அதாவது முகினுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து 700 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளாஷ்பேக் இருக்கு. அதையும் நான் சொல்ல முடியாது, அதுவும் நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்த்துதான் கன்வே பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த விஷுவல் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா ரியலிஸ்டிக்கா இருக்குது. சோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஸ்டினாவே இருக்கும். லாஸ்ட் பினிஷிங்ல ரெண்டு ஜின், அதாவது நல்ல ஜின் கெட்ட ஜின் ரெண்டு ஜின்னுமே வந்து ஃபைட்டிங்லாம் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் தயவு செய்து மிஸ் பண்றாதீங்க. கண்டிப்பா இந்த சம்மர் லீவுக்கு ஸ்கூல் வந்து இன்னும் நெக்ஸ்ட் டைம்ல திறக்க போறாங்க. ஸோ ஃபேமிலியோட போய், முக்கியமா உங்க வீட்டு குழந்தைங்களோட போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேற ஒரு படத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை.